அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். சிவமகா சபையிலே, சித்த மகா சபையிலே, ஞான மகா சபையிலே, இறையமர் சபையிலே இறையெல்லாம் ஒன்றாக கூடி ஒற்றுமையாக இருந்து இறை பிரபஞ்சமாக இருந்து சிவமாக இருந்து சிவலிங்கமாக இருந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சிற்றர்களும் ஒருங்கிணைந்து ஓராற்றலாய் ஒரு லிங்கமாய் சிவலிங்கமாய் அனுக்கிரகம் கொடுக்கின்ற முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றல்களும் வளம் வருகின்ற அற்புதமான தலவழியிலே இருந்து யுகமாற்றம் செய்ய வேண்டும், அழியாது யுகமாற்றம் செய்ய வேண்டும். அழித்தால் அத்துணை நிலைகளும் மாண்டுவிடும் என்கின்ற நிலையிலே மக்களை, மாந்தர்களை, அவர்களுக்குள் இருக்கின்ற களி நிலைகளை, அத்தகைய கலை சாக்கடை நிலைகளை உயர் உரை உரைத்து இறை உரை உரைத்து ஞான உரை உரைத்து ஞான பெருமுறை உரைத்து ஞான நூல் கொண்டு உரைக்கும் வரை உள்ளத்துக்குள் புகுந்து உரைத்து உயர் சிந்தனைக்குள் உரைத்து தர்ம வழியிலே செல்ல வேண்டும். மற்ற மாற்று வேற்று நிலைகளில் செல்வதே நீங்கள் கலியுகத்தில் உழன்று வருவதற்கான காரண நிலைகள் என்பதை உங்களுக்குள் புரித்து உயர்வாக உங்களை உணர வைத்து உத்தமமாக சத்தியமாக நித்தியமாக நிகரில்லா நூல் வழியாக உணர வைத்து உயர்வு படுத்தி உன்னதப்படுத்தி கலி நிலை இருந்த போதும் உங்களை தர்ம யுகத்திலே அற்புதமாக அமர வைக்கின்ற அற்புதமான பணிதனை செய்து வருகின்ற நிலையிலே இத்தக பல்லவ தேயத்திலே அற்புதமான அத்தகைய நரசிம்ம அவதாரம் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தலமதிலே அத்துணை கணங்களும் ஒன்றாக வந்து உயர்வாக வந்து உத்தமமாக வந்து உங்களுக்கு அனுக்கிரகம் கொடுத்து அற்புதம் நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான நிலைதனிலே மதிய வேலை அத்தகைய அன்னப்பகிர்வு நிலையிலே அத்துணை தேவ சித்த கணங்களும் உங்களுக்குள் அமர்ந்து உணவுண்ணும் அற்புதமான நிகழ்வு நடைபெறும் என்கின்ற நிலையிலே அனைவரும் அன்னதான நிகழ்விலே கலந்து கொண்டு அவர்களுக்குள் அற்புதமாக சித்த தேவ கணங்கள் அமர்ந்து உணவுண்ணும் போது வினை நிலைகள் தள்ளி நிற்கும் வேறறுக்கப்படும் என்கின்ற அற்புதமான அத்தகைய அனுக்கிரக நல்ல ஆசி நிலைகளை உங்களுக்கு உரைத்து அனைவரும் அமைதியாக உணவுண்டு இறை சிந்தையுடனே சித்தர்கள் சிந்தையுடனே சிவசபை சிந்தையுடனே வந்து உணவருந்து உணவு நிலைக்கு பின்பாக அகத்தியன் உணவருந்த விஸ்வாமித்ர மகரிஷி உணவருந்த சித்த தேவ கணங்கள் எல்லாம் அவர்களுக்குள் உணவருந்த உங்களுக்குள்ளும் அத்தகைய அனுக்கிரக நிலைகள் பகிரப்படும், அருளாசி நிலைகள் பகிரப்படும், உன்னதமான இறை சூட்சமம் பகிரப்படும் என்கின்ற நிலைதனை உங்களுக்கு உணர்த்தி உயர் உரையை அற்புதமாக சித்தர்களும் தேவர்களும் உரைக்கின்ற உரையாக ஏற்று அமர்ந்து உணவுண்டு உணவுக்கு பின்னே அற்புதமான தங்கள் இகலோக நிலைகளிலே முன் செய்த மேற்று மாற்று நிலைகள் நல்நிலைகளே கர்ம நிலைகளாக வருகின்றது. நற்கர்மங்கள் சந்தோஷத்தையும் தீய கர்மங்களை அத்தகைய இடர் இன்னல்களையும் துன்ப நிலைகளையும் கொடுத்து வருகின்றது. அதிலிருந்து மீண்டு வர மீட்டெடுக்கும் பணியைத்தான் சிவசபை செய்து வருகின்றது. எல்லைகள் தோறும் அமர்ந்து நல் சச்சங்கங்கள் கொடுத்து அற்புதமான உயர் அன்னதான நிகழ்வினை அனைவருக்கும் வழங்கி உயர் புண்ணியத்தை செய்கின்ற நிகழ்விலே உங்களை கலக்க வச்சு அத்தகைய புண்ணிய நிலைகளை உங்களுக்கு உங்களுடனே உங்கள் இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற அற்புதமான பணியை சிவசபை சித்தர்களும் சீடர்களும் சிவபெருமானும் அற்புதமான அகத்திய பெருமானும் திருமுருகப் பெருமானும் தேவியர்கள் அனைகளும் பாரதிருவர் சுந்தரியும் இருந்து அற்புத பணியாற்றி வருகின்றார்கள் என்பதை கூறி ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு போற்றிகள் சொல்லி அற்புத சித்தனாம் அகத்தியருக்கு விஸ்வாமித்த மகரிக்கு சிவத்துக்கு எம்பெருமானுக்கு பரந்தாமனுக்கு சத்தியநாராயண பெருமானுக்கு அன்னையர்கள் மூவருக்கு அற்புதமான ஓராற்றலாய் தாங்கி நிற்கின்ற பாலதிரிபுர சுந்தரிக்கு போற்றி 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 என போற்றி திருச்சபையை போற்றி திருவருள் புரிகின்ற தெய்வங்களே போற்றி திருச்சபை அமர்ந்த சித்தர்களே போற்றி சபையாளுகின்ற அகத்தியமே ஜெகத்தியமே போற்றி 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 என போற்றி மகிழ்ந்து திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து அகத்தியம் ஜெகத்தியமாய் அமர்ந்து உணவனும் அற்புதமான நிகழ்விலே விஸ்வாமித்ர மகரிஷியும் உடமருந்து ஒன்றாக அமர்ந்து உணவனும் அற்புதமான காட்சி நிலையை கண்டு யாவரும் புண்ணியம் அடைந்து உங்களுக்குள்ளும் தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்து உணவண்ணும் அற்புதமான நிகழ்வு நடைபெறும் என்பதை மீண்டும் உரைத்து உயர்வான நிகழ்விலே கலந்திருந்து உன்னதமான இறை நிகழ்விலே கலந்திருந்து இறை அனுபவங்களை இறை ஆசீர்வாதங்களை இறை அனுக்கிரகங்களை பெற்று செல்ல அவர் அனைவருக்கும் கூறி மகிழ ஓம்
அகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக. விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக. இறைக்கு இறையளிக்கும் இறை ஞான தான நிகழ்வில் இறை உண்டு இறை தானமாக வழங்கும் ஞான உணவினை யாரும் எவரும் நவபாசான நிலை கொண்டு பெறுவதற்குரிய நல்லாசிகளை அகத்தியன் யாம் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி வாழ்த்தி ஆசி கூறி எழுகின்றோம் சித்தனே. ஓம் அகதீஷாய நமோ நமக.